அந்த இளைஞர் ஒருத்தர் யார் வண்டின்னு தெரியாமல் இன்னோசென்ட்டாக இருக்காருன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்பா இது எங்களுடைய தலைவர் வந்து வழி விடு அப்படின்னு சொல்கிறோம். அவர் இல்லை யாராக இருந்தாலும் இறங்கி வர சொல்லுன்ட்டு சொல்கிறாரு. யாராக இருந்தால் இறங்கி வாங்கினார். ஆமாம், நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கிறேன். அவர் பேச வரத்துக்குள்ளேயே பட்டு பட்டு கையை வச்சு அடிச்சிடுறாங்க. பாஜக வண்டியை கொண்டு போய் கீழே தள்ளிடுறாங்க. இதுதான் வந்து அந்த காட்சியில் நாங்கள் பார்த்தோம். திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வண்டியில தான் இருந்தாரு. வண்டிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு பார்க்கலையா அவரு? இது இந்த அளவுக்கு அவங்க திட்டமிட்டு அவதூறு பொறுப்பாங்கன்னு அவரு நீங்க அடிச்சு துரத்திக்கிட்டு அந்த பார்க் ஓடுறாரு. நாங்க அடிக்கிறத பாருங்க. யார் அடிச்சா? ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் அதிமுகவை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இல்ல ஆனா அதிமுக ஒண்ணு எங்களோட வழக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு அந்த கட்சி வந்திருக்கும்ல. உங்க தலைவர் அங்கதான் கார்ல தான் இருந்திருக்காரு. இப்போ அங்க வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மேல வந்து ஒருத்தர் மேல வந்து ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அப்போ திருமாவளவன் மேல வழக்கு போடணுமா? எங்க மேல என்ன வந்து குற்றம் இல்லை. இது பாருங்க, இப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எங்க மீது வழக்கு போட்ட சட்டரீதியா நடவடிக்கை எடுக்கும். தாக்குதல் மற்றும் ஆபாசமாக பேசுதல். ஒரு வழிபோக்கர் அவர் ராஜீவ்காந்திங்கிறாரு. அவர் ஒரு கார் குறுக்க வருது, அவர் பைக்கு பின்னாடி வருது, அவர் ஏதோ நின்று பேசுறாரு. பின்னாடி வந்திருக்க கார்ல யார் இருக்கான்னு தெரியல. இறங்குறாரு, இறங்கி ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளதான் அதுக்கப்புறம் தான் ரிலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருதுன்றதுதான் பொதுவான பார்வை. அவங்கள சொல்றதும் அதுதான். எந்த ஒரு அடையாளமே கிடையாது. வண்டி இடிக்கவே இல்லை. அப்படி இடிச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும்? நேர புகார் கொடுத்துருக்கலாம். அவரே இறங்கி நின்று ஒரு தலைவர் வண்டி யாராவது இடிச்சா நீ உடனே புகார் தான் கொடுப்பீங்களா? அதெல்லாம் விடுதலைகளுக்கும் அந்த தாக்குதலுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க தாக்குதல் பண்ணல, நாங்க மடக்கி தான். ஆனா ராஜீவ்காந்தி வந்து இதை வந்து திட்டமிட்டு பண்ணிருக்காரு. திட்டமிட்டு எங்க தலைவர் என்ன சமூகத்தை சார்ந்தோம், நாங்க என்ன சமூகத்தை சார்ந்தோம் தெரிஞ்சுதான் அது செய்யறாங்க. ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திரு இரா செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அது வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அந்த விவகாரத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பம். கடந்த 10 நாட்களாக அவங்க வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும்னு ஒரு கோரிக்கையை வந்து வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தக்கூடிய நிலையில இன்னைக்கு 2 தரப்பு மேலேயுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலா என்ன மாதிரியான வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு? கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது ஒரு வழக்கறிஞர் செருப்பு காலனியை வீச முயற்சித்தார் ராகேஷ் கிஷோர் என்பவரை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எமது கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் எமது கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றபோது அங்கே இருக்கிற ஒரு இளைஞர் திடீரென்று குறுக்கே நிறுத்தி கொண்டு பேசி கொண்டிருந்தார். நான் அதே இடத்தில் இருந்து கொண்டு நான் போய், தம்பி இது எங்களுடைய தலைவர் வாகனம், நீ வழி விடுங்கள் என்று பேசினோம். யாராக இருந்தால் எனக்கு என்ன என்று முறைக்கும் தோணி. நாங்கள் அங்கே இருந்தேன், ஸ்பாட்டில் நான் இருந்தாங்க. நானும் வழக்கறிஞர் பொன்னேரி நெடுஞ்செழியன் அவர்களும் சமாதானம் பேசி, தம்பி வழி விடுங்க, இது எங்கள் தலைவர் வாகனம், ஏன் மறிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோம். நானே அவர் ஒரு இன்னோசென்ட் விவரம் இல்லாத செய்கிறாருன்னு நினச்சி தான் நான் முதல்ல அவரை சமாதானப்படுத்தி வழி விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவர் திட்டமிட்டு செய்துன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு திட்டமிட்டு? அவர் அங்கேயே நின்றுங்கன்னு இருக்காரு வழி விடாமல். எங்கள் தலைவர் வண்டி வந்துக்கின்னு இருக்குது, முன்னாடி வந்து ரொம்ப காலியாக இருக்குது, வாகன நெருக்கடியில். வீடியோவில் அவங்க அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோவில் பார்க்கும்போது இதுதான் உள்நோக்கம் இருக்குது. இதுதான் பொழுது அவரு ஃப்ரண்ட்ல வந்து நிற்கிறாரு, வண்டி பின்னாடி வந்து நிறுத்துது, அவர் திரும்பி பார்க்குறாரு. அதுக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறைய பேர் கடற்கடன்னு ஓடி வராங்க, போலீஸ் வராரு, தள்ளி போக சொல்றாங்க. ஆனால் அவர் பேச வரத்துக்குள்ளேயே பட்டு பட்டு கையை வச்சு அடிச்சிடுறாங்க. பாஜக வண்டியை கொண்டு போய் கீழே தள்ளிடுறாங்க. இதுதான் வந்து அந்த காட்சியில் நாங்கள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு விபரம் இல்லாமல் அவர் பேசுகிறாரு. எப்பவுமே ஒரு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீதிபதி, வழக்கறிஞர்லாம் டேட்டாஸோடு பேசுவாங்க, ஆதாரத்தோடு பேசுவாங்க. ஆனால் அவர் எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாரு. தொடர்ந்து அவர் எங்கள் மீது ஏதாவது ஒரு அவதூறு பேசிக்கினே இருக்கார். எதுலேயும் அவதூறு செய்தி தான். அவர் நினச்சிருந்தா காவல்துறை அதிகாரிகள் சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அவர் பேசியிருக்கலாம். அவர் வந்து உடனே அது விடுதலை சிறுத்தை மீது ஏதாவது பழி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார்.
குறிப்பாக இந்த சம்பவத்தில் நாங்கள் இருக்கிறேன், ம். நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கிறேன். ம். அந்த வழக்கறிஞர் நான் போங்கன்னு சொல்கிறேன். முதல்ல ஸ்மூத்தாக தான் நான் வந்து போங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு இன்னோசென்ட் விவரம் இல்லாத யார் அப்படின்னு தெரியாத மறிக்கிறாரோ நினச்சி நானும் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் அவர்களும் போங்கன்னு சொல்கிறோம். ஆனாலும் அவர் தொடர்ந்து தலைவர் பார்த்து யாராக இருந்தால் என்ன இறங்கி வர சொல்லு அப்படின்னு சொல்ல பேசினார். யாரா இருந்தா இறங்கி வாங்கினார். ஆமாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அதன் பிறகு எங்கள் கட்சி தோழர்கள் அடித்தவங்களாம் அங்கே இருக்கிற இளைஞர்கள், அங்கே இருக்கிறவங்க வழக்கறிஞர்கள் அவங்க தான் கட்சி தோழர். நான் தான் கட்சிக்காரர், எங்கள் கட்சியை சேர்ந்தவர் தான் நெடுஞ்செழியன். நாங்கள் போதான் சொல்கிறோம். தலைவர் கண்ணாடி இறங்கல, கீழே இறங்கல, எதுவுமே செய்யல. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு. திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வண்டியில் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு தலைவர் கிளம்பிட்டார். அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வண்டியில் தான் இருந்தார். வண்டிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பார்க்கலையா அவர் அதை? பார்த்தாரு, கவனிச்சுட்டு ஏதோ சரி இப்போ போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கிளம்பி போயிட்டார். இது இந்த அளவுக்கு அவங்க திட்டமிட்டு அவதூறு பரப்புவாங்கன்னு அவரு இல்ல, நீங்க எதிர்பார்க்கல. அடிச்சு துரத்திக்கிட்டு அந்த பார் நாங்க கவுன்சிலர் அடிக்கல, ஓடுறாரு. நாங்கள் அடிக்கிறத பாருங்க. அந்த வீடியோவை நல்லா பாருங்க. நாங்கள் கட்சிக்காரங்க, நான் இருக்கிறேன், அவர் வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் இருக்கார். யார் அடிச்சா? அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து அடிக்கிறான். தலைவர் வந்து கை நீட்டி பேசின உடனே அங்கே இருக்கிற இளைஞர்கள், வழக்கறிஞர் எல்லாம் பொதுமக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பண்ணாங்களே. கட்சிக்காரங்க திட்டமிட்டு எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, இடையே இருக்கிறாங்க. அதன் பிறகு தான் வந்தாங்க. என்ன ஒரு தலைவர் வந்து இதுமாரி பண்ணிட்டாங்கன்னு சாலை மறியல் பண்ணாங்க. தலைவருக்கு தெரிஞ்சு அந்த பகுதி காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்லி உடனே கலைஞ்சிட்டாங்க. ஆனா அவரு வந்து ராஜீவ்காந்தி அவர்கள பார் கவுன்சிலுக்கு உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு. அவங்க சகோதரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களாமே. காவல்துறை அதிகாரிகள் அவரை பாதுகாப்பாக அவங்க தான் இட்டுன்னு போனாங்க. அந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். காவல்துறை அதிகாரிகள்லாம் அவர் பாதுகாப்பாக இட்டுன்னு போனது தான் அவர் பார் கவுன்சிலில் போயிடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் வந்து என்னாச்சு ஏதான்னு சொல்லி வருவாங்கல்ல, அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் தான். எங்கள் கட்சிக்காரங்க வழக்கறிஞர் இருக்காங்க, இந்த சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர் முதல்ல அவங்க இருக்காங்க. சொல்றாங்க, எங்கள ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிஷன் கூட எடுத்துக்கல. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களுடைய பார்வை என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் தப்பாக பேசுறது தொடர்ந்து பிஜேபி இது வந்து அதிமுக சேர்ந்தவர் தான் ஒரு வழக்கறிஞர்னு சொல்கிறாங்க. அதிமுக சேர்ந்த நிர்வாகின்னு சொல்கிறாங்க. இதுவரையிலும் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் என்பவர் அதிமுகவை அதிமுக சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இல்ல, ஆனா அதிமுக ஒண்ணு எங்களோட வழக்கறிஞர் சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த கட்சி வந்திருக்கும்ல. அவங்க சொல்கிறாங்க அவர் அதிமுகவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் திட்டமிட்டு பிஜேபி தான் வந்து கண்டிஷன் இருக்காங்க. அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. உங்க தலைவர் கூட இது ஆர்எஸ்எஸ் சதி, கண்டிப்பா, பாஜக சங் பாரிவார கண்டிப்பா, சதின்றாரு. கண்டிப்பா. நாங்கள் முதல்ல எங்களுக்கு தெரியாது. தலைவர் கூட 2-3 நாளுக்கு அப்புறம் தான் இது சொல்கிறாரு. ஆமா. நாங்களும் வந்து யதார்த்தமாக நடந்து தான் இருக்கிறோம். அந்த இளைஞர் ஒருத்தர் யார் வண்டின்னு தெரியாமல் இன்னோசென்ட்டாக இருக்காருன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்பா இது எங்களுடைய தலைவர் வந்து வழி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் இல்லை யாராக இருந்தாலும் இறங்கி வர சொல்லுன்னு சொல்கிறாரு. அதன் பிறகு அங்கிருந்த இளைஞர்கள் வழக்கறிஞர் தான் வந்து வண்டியை தள்ளி விடுதல், நாங்கள் இல்லை. நீங்க ஆனா எந்த அவர் விடுதலை அடிப்படையில அப்படி ஒரு சிறுத்தை தான் முடிவுக்கு சொல்றாங்க. வந்தாங்க? விடுதலை சிறுத்தைக்கு நீங்க எந்த அடிப்படையில அவங்க வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சதின்ற முடிவுக்கு வந்தீங்க? அவர் திட்டமிட்டு அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் பார்க்குறோம். தலைவர் வண்டி வரதுக்கு முன்னாடி டிராஃபிக் ஜாம் இல்லை, போக்குவரத்து இடையூறு இல்லை. தலைவர் வண்டி கிளம்புறத பார்த்துட்டு அவர் வண்டி எடுத்து டர்ன் பண்ணி வராரு. அதெல்லாம் பார்த்தது தான் எங்களுக்கான சந்தேகம். பிஜேபிங்க தமிழ்நாட்டு அரசியலில் வேறு மாதிரி திசை திருப்பணும், சமூக நல்லிணக்கத்து. பிஜேபி இதை பண்ணணும்னா இப்படியா ஒருத்தரையும் அனுப்பியா ஸ்கூட்டர்ல அனுப்பியா பண்ணுவாங்க? சார் இன்னைக்கு என்ன நடந்துன்னு இருக்குது தமிழ்நாட்டு அரசியல்? கரூரில் விஜய் மீது நடவடிக்கை எடுக்குன்னு ஒரு தரப்பாரும், அந்த தரப்பு அந்த பிஜேபி சைடில் இருக்கிறவங்க வந்து இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் தான் அது காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுகவை சேர்ந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை அறிவித்தோடனே தருமபுரியில் பஸ்ஸு கொளுத்துனாங்க. அந்த கட்சிக்காரங்க தானே அதை செய்தாங்க. அந்த அம்மா மீது வழக்கு போட்டாங்களா? அந்த கட்சிக்காரங்க தான் வழக்கு போட்டாங்க. அதே போன்று இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா யார் காரணமாக இருக்க முடியும்? அந்த சம்பவத்துக்கு மூல காரணம் யார்? விஜய் காலதாமதமாக வந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அதெல்லாம் விடுங்க. புஷி ஆனந்த் மீது வழக்கு போடுறது எல்லாம் எங்களை பொறுத்தவரையிலையும் நடிகர் விஜய் மீது வழக்கு போடுறது தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலையும் ஒன் சைடெலாம் கிடையாது. ஏன்னா 41 இப்போ இந்த கொலை சம்பவத்துல நடந்திருக்குது. திருமாவளவன் அங்கே தான் திசை இருந்தாரு. திரு திருமாவளவன் அங்கே தான் இருந்திருக்காரு. எங்க? உங்க தலைவர் அங்கே தான் கார்ல தான் இருந்திருக்காரு. ஆமாம். இப்போ அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மேலே வந்து ஒருத்தர் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அப்போ திருமாவளவன் மேலே வழக்கு போடணுமா? நீங்க சொல்றது விஜய் வழக்கு போடணும்னு சொன்னா அதான் நான் இப்போ சொல்ல வரேன் திருமாவளவன் பாருங்க. நான் இதை சொல்ல வரேன் பாருங்க. அதுக்காக தான் என்ன சொல்ல வரேன்.
ஜெயலலிதா அம்மையார் மீது சொன்ன உடனே அந்த கட்சிக்காரங்க பஸ்ஸு கொளுத்துறாங்க. ஜெயலலிதா அம்மா மீதா கேஸ் போட்டாங்க. ஸ்பாட்ல அவங்க இல்ல. தலைவர் வந்து கண்ணாடி கூட திறக்கல. அவர் உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு போறாரு. அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுனால கிளம்பிட்டாங்க. அங்க இருந்தது நாங்க எங்க போன்ற நிர்வாகி இருந்தது நாங்க சால்வ் பண்ண தான் முயற்சி பண்ணோம். அங்க இருக்கிற வழக்கறிஞர், இளைஞர்கள் அவங்களுக்குள்ள தான் சண்டை. ஏன் காவல்துறை வந்து 10 நாள்ல கேஸ் போடுறதுக்கு இவ்வளோ ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஏன் இவ்வளோ நாள்? தமிழக போடுறதுக்கு? காவல்துறை இதில் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கட்சித் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இவருக்கு இதுன்னு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே அந்த இளைஞர், வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது உடனே கைது செய்து இந்நேரம் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைத்திருக்க வேண்டும். தமிழக காவல்துறை மெத்தனமாக தான் இருந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர? எங்க மேல என்ன அது குற்றம் இல்லை. இத பாருங்க எப்பவுமே ஒரு உங்க மேல சம்பவம் தான் வந்து நடக்குதுன்னா, எங்க மீது வழக்கு போட்ட சட்டரீதியா நடவடிக்கை எடுக்கட்டும். தாக்குதல் மற்றும் ஆபாசமாக பேசுதல் அப்படின்ற 2 பிரிவுகள் நாங்க வழக்கு எதுவுமே போட்டிருக்காங்க. ஆபாசமா நாங்க பேசல. கட்சிக்காரங்க நான் சொல்றேன் பாருங்க. ஸ்பாட்ல இருந்து நாங்க தடுத்து தான் விட்டோம். அந்த வீடியோ நல்லா பாருங்க. நானும் வழக்கறிஞர் நெடுஞ்செழியனும் நாங்க கட்சிக்காரங்க தடுத்து தான் விட்டோம். நாங்க பாதுகாத்தோம். காவல்துறை பாதுகாத்தோம். அவருக்கு இன்னைக்கு அங்க வந்து நீங்க 2 பேர் மட்டும் தான் கட்சிக்காரங்க இருந்தீங்களா? கட்சிக்காரங்க. மற்ற எல்லாருமே வெளியாட்கள். வெளியாட்கள் தான். யாரு அங்க வெளியாட்கள்னா? பொதுமக்கள் அங்க இருக்காங்கல்ல. ஒரு அந்த ரோடு என்ஐசி போஸ் ரோடு இருந்து பார் கவுன்சில் எதிர எப்பவுமே பொதுமக்கள் பொதுமக்கள் நடமாட்டமா எப்படி இருந்துகிட்டே சார் வந்து இருப்பாங்க. ஒரு பிரச்சனைகள தானா வந்து இது பண்ணுவாங்க? தலைவர் வண்டிய மறக்கிறேன் யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஒரு தலைவருடைய வண்டி ஆனா இந்த வருது. விஷயத்துல திருமாவளவன் அவர்களுடைய அந்த செயல்பாடு, அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது அ நெறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இது அவதூறுகளை தொடர்ந்து பாஜக சாதி வெறி கும்பல். அவங்க வந்து ஒரு சிலர் வந்து சாதி ரீதியா அத கொண்டு போறாங்க. ஒரு சிலர் பிஜேபி வந்து தலைவர தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அவமதிக்கணுன்ற நோக்குல சொல்றாங்க. அண்ணாமலையோ மற்ற அரசியல் கட்சிக்காரங்களோ இதில கொஞ்சம் கூர்ந்து அந்த ஊடகத்த பார்த்தா தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்னு ஒண்ணு அங்க இருக்கு. இப்ப அண்ணாமலை நெனச்சிருந்தா காவல்துறை அதிகாரிலாம் அந்த அந்த செக் கிராஸ் செக் பண்ணலாம். அந்த இளைஞர் என்ன செய்றாரு? விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தாங்க? தலைவர் என்ன செய்தாருன்னு பார்க்கலாம். நிச்சயமாக ஆனா, என்னைக்குமே அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்தில ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்குள்ள முதல் கண்டிப்பு திரு அண்ணாமலை அவர்கள் தான் கண்டிக்கிறாரு. இது முழுக்க முழுக்க அவரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து முன்னாள் தலைவரா இருக்காரு. திரு நாகேந்திரன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓவர்டேக் செய்றதுக்கு அதெல்லாம் செய்துன்னு இருக்காருன்னு நாங்க நெனைக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு அதிகமா மதிக்கப்படப்படுற ஒரு அரசியல் தலைவர். ஒரு முதிர்ச்சியான தலைவர். அதிகம் படித்தவர், ஒரு பண்பாளர். இப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இந்த விஷயத்த அணுகுனது என்பது வந்து அ ரொம்ப வேற மாரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு அவருடைய முகத்த வந்து காட்டுன மாரியான ஒரு அப் விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது. என்ன அப்படிலாம் எதனாலன்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் அவர் வந்து இது தொடர்பா ஒரு வீடியோ விளக்கம் வந்து குடுக்குறாங்க. இதுல வந்து நாங்க அடிக்கவே இல்ல. இந்த மாரி அப்டின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்த வந்து நரேட் பண்றாங்க. அடுத்து வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. இதுல வந்து ஆர்எஸ்எஸ் சதி பின்னாடி இருக்கு. இது வந்து விசாரிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பது உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் பண்றாங்க. அப்புறம் ஒரு செங்கல்பட்டுல பேசும்போது என்ன பேசுறாங்க? "அடங்கம் மறு அத்துமீறு அப்படின்னு நாங்க வந்து சொல்லிக் குடுத்துருக்கோம் எங்களுக்கு. மொறச்சா அடிப்போம்" அப்படிங்கிறாங்க. இதுல வந்து ஒரு இல்ல அப்படி கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்ல. இருந்துட்டே தப்பா இருக்குல்ல. நீங்க நெனச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. 2, 3 ஆண்டு கழிச்சு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் சாதி வெறியர் ஒரு சிலர்லாம் வந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தை மீது விமர்சனம் வச்ச உடனே தான் 3 நாள் கழிச்சு தான் தலைவர் இத சொல்றாரு. ம். அடிக்கணும்னு சொல்லவே இல்ல. முறைச்சதுனால தான் அடிச்சாங்கன்னு சொன்னாரே தவிர, அவர் தலைவர்ல அடிக்க சொல்லல. இல்ல இத மொறச்சா அடிக்கணுமான்னு அவங்க கேட்கிறாங்க. அங்க மொறச்சா அங்க அடிப்பீங்களா? விடுதலை சிறுத்தையா தலைவர முறைக்கல. அங்க நிக்கிற இளைஞர்கள பார்த்து அவர் யாரு? அவர இறங்க சொல்லுன்னு அதெல்லாம் வந்து பிரச்சனை. தலைவர் அதுல ஒண்ணுமே செய்யல. தலைவர் அடுத்த நிகழ்ச்சி கிளம்பி போயின்னே இருக்காரு. இதனால வேண்டுமென்றே தொடர்ந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி தமிழகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கினே இருக்கணும். திமுக அரசாங்கத்தை குறை சொல்லிக்கினே இருக்கணும். அந்த அடிப்படையில் அண்ணாமலை மற்றும் ஆர்எஸ்எஸ் ஒரு டீம் இதில செயல்பட்டுன்னு வராங்க. டிஜிபி தமிழ்நாடு டிஜிபி வந்து இதில பயங்கரமா கவனம் செலுத்தணும். எங்களுக்கெல்லாம் கூட அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர், எம்பி திரு கமலஹாசன் அவர்கள் கண்டிச்சாரு. திருமுருகன் காந்தி அவர்கள் கண்டிச்சாங்க. ரஞ்சித் கண்டிச்சாரு. ரஞ்சித் இயக்குனர் கண்டிச்சாரு. ம். இப்ப ஜனநாயக சக்திகள்லாம் கண்டிச்சாங்க. ஆளும் திமுக அரசுலயே வந்து மாவட்ட செயலாளர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, அமைச்சர்களோ கண்டிக்காதது எங்களுக்கெல்லாம் உள்ளபடிய வருத்தம். ஆனா கூட்டணி கட்சியில இருக்கிறதுனால இத்தன நாள் வந்து உங்க மேல வழக்கு பதிவே பண்ணாம இருந்தாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு மோட்டிவ், ஒரு பிரச்சனைன்னா அந்த ஆரம்பம் எப்படின்னு பார்க்கணும். இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமா இருந்தது வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி. அப்ப அவரு தான் இந்த பிரச்சனைய கிளப்புறாரு. எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரு மீது இதில கைது செய்யலையே. இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? ஒரு வன்முறையோ,
அல்லது ஒரு படுகொலையோ நடக்குதுன்னா, அதுக்கான முன் காரணம் யாரு? மோட்டிவ் யாரு? அப்போ அது வழக்கறிஞர் இந்த தமிழக ராஜீவ்காந்தி அரசு மீது என்பவர் தான். அப்போ உங்களுக்கு வருத்தம் இருக்கு. விடுதலை கண்டிப்பா சிறுத்தைகளுக்கு. எங்களுக்கு உண்டு. இந்த விஷயத்த உடனடியா வந்து அவர சரியா கைது செய்து அணுகலன்றீங்களா? வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இந்நேரம் கைது செய்திருக்கணும். காலதாமதம் எங்களுக்கெல்லாம் வந்து வருத்தம் தான். இது பிசிஆர் ஆக்ட்ல வருமா? கண்டிப்பா வரும். எப்படி? எங்க தலைவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர், நாங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க தெரிஞ்சு தானே அது மாரி செய்றாங்க. இல்ல ஒரு அவர் நான் வழிப்போக்கருங்க. தலித்துன்னு இல்ல இப்போ தெரியுதுல்ல. ஒரு பொதுவா இந்த சம்பவத்த ஒரு ஒரு 3வது ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது, அவர் ஒரு வழிப்போக்கர் அவரு ராஜீவ்காந்திங்கிறவரு. அவர் ஒரு கார் குறுக்க வருது. அவர் பைக்கு பின்னாடி வருது. அவர் ஏதோ நின்னு பேசுறாரு. பின்னாடி வந்திருக்க கார்ல யார் இருக்கான்னு தெரியல. இறங்குறாரு. இறங்கி ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள தான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாமே இது நடந்து இது முடிஞ்சிருதுன்றது தான் திட்டமிட்டு பொதுவான பார்வை. அவங்களும் சொல்றதும் அதுதான். நாங்க அவங்க முதல்ல தரப்புல சொல்ற நான் கருத்து நெனச்சது இதுதான். அதான். நான் முதல்ல நெனச்சது அதான். நான் போய் அந்த இளைஞர தடுத்து நிறுத்துவேன் நான் நெனச்சது அதான். ஆனால், இது அந்த வீடியோ வந்து முன்னால இருந்து எடுக்குறாங்க. அவர் வந்து வண்டி திரும்புறது அப்ப யார் எடுத்தது? அந்த வீடியோ எடுத்தது யார்? யாரா வேணா இருக்கலாம் இல்லையா? அது திட்டமிட்டு செய்தது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல யாருன்னு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அது யார்? அதனுடைய பின்னால சார் யார் இன்னைக்கு இருக்காங்க? இன்னைக்கு வந்து அமெரிக்கால நடக்கிற ஒரு விஷயம் அடுத்த நிமிஷம் இங்க இருக்க அம்சிக்கரையில இருக்கவங்களுக்கு கையில கிடைக்கிற மாரி வீடியோஸ் வந்து இப்ப ஷேர் பண்ண முடியுது. கண்டிப்பா, யார் வேணா எங்க இருந்து வேணா பார்க்கலாம். கண்டிப்பா. இப்போ எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே ஒரு பிரத்யேக எண் இருக்கும். உங்களுடைய காட்சிகள நீங்க உங்களால நல்ல காட்சிகள் கிடைச்சதுன்னா எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இப்ப எல்லா டிவி சேனல்ஸ், எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே அந்த மாரியான ஒரு நம்பர வந்து அதுக்குன்னு வச்சிருக்காங்க. அப்படி அது விளம்பரப்படுத்தப்படும் பொழுது ஒரு ரொம்ப பெரிய பிரபலமா இருக்கும் அந்த தொலைக்காட்சி இருக்கும் பொழுதோ, இல்ல அவங்களே வந்து நெறைய சோசியல் ஹேண்டில்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களே அத ஷேர் பண்ணிடுறாங்க. அத ஃபாலோ பண்ற யார் வேணா வந்து உடனே கூட எடுத்து பதிவிறக்கம் செஞ்சு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். இப்படி வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பரவுதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான காலகட்டத்துல கரெக்ட். இத திட்டமிட்டு ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு எப்படி நீங்க குற்றச்சாட்டு ரைட். கரெக்ட். தலைவர் வண்டி கிளம்புது. அதுக்கு முன்னாடி போக்குவரத்து டிராஃபிக் ஜாமா இருந்து, அதில வண்டி இருந்ததுன்னா பரவால்ல. தலைவர் வண்டி கிளம்பி போறப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ பாருங்க. காலியா இருக்கும். காலியா இருக்கிற இடத்த அந்த ஸ்பீட் பிரேக்கர்ன்ற நிறுத்தி வேணும்னே வண்டி இடிக்கல. அண்ணாமலை சொல்ற மாரி எங்க தலைவர் அரசியல் விட்டு விலக சொல்றாருல்ல. அந்த நெறைய அந்த வீடியோலாம் வண்டிய வட்டம் போட்டு காமிச்சாங்களே வண்டி இடிச்சிருக்கு பாருங்கன்னு. இடிக்கல. அந்த எதனா ஒரு அடையாளம் இருக்கணும்ல. எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது. வண்டி இடிக்கவே இல்ல. அப்படி இடிச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நேரா புகார் குடுத்துருக்கலாம். அவரே இறங்கி நின்னு ஒரு சரி, உங்க தலைவர் வண்டி வண்டின்னு யாராவது தெரியும். இடிச்சா நீங்க உடனே போய் புகார் தான் குடுப்பீங்களா? ஆ உங்க வண்டி நீங்க 2 வீலர்ல போயிட்டு இருக்கீங்க. பின்னாடி வந்து ஒரு 2 வீலரே இடிச்சிருது. ஆமா. உடனே போய் நீங்க போலீஸ்ல புகார் தான் இடிக்கவே இல்ல. குடுப்பீங்களா? இப்ப வண்டி இல்ல உழுறத ஒரு நீங்க உதாரணத்துக்கு பார்த்திருப்பீங்க. சொல்றேன். அந்த ஊடகத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இப்ப சமூக ஊடகத்துல அந்த காட்சிய நீங்க பார்ப்பீங்க. வண்டி இடிச்சிருந்தா என்ன கீழ விழுந்திருக்கும். வண்டி எப்போ உழுதுன்னு சொன்னா, அவர் ஓரம் இல்ல கட்டிட்டு அதெல்லாம் நாங்க நின்னு பார்த்தோம். பேசுறாரு. வண்டிய வந்து நீங்க தள்ளி கொண்டு போய் நாங்க தூக்கி தள்ளி விடல. விடுறது. அங்க இருக்கிற இளைஞர் யாரோ தள்ளி விடுறாங்க. நாங்க தள்ளி விடல. இல்ல யாரோ ஒருத்தர் அந்த அந்த யாரோ ஒருத்தர் தள்ளி கும்பல்ல யாரோ விடுறாங்க. ஒருத்தர் அத இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி யாரோ சொல்றாங்க. ஒருத்தர் தள்ளி விடுறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நாங்க பேசின்னு தான் இருக்கிறோம். கட்சி தோழர் நாங்க பேசின்னு தான் இருக்கோம். யாரோ வந்தவரு அது மாரி செய்துட்டு போயிட்டாரு. காவல்துறை தீவிர விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்கும். அதில அப்போ நாங்க வந்து விடுதலை தெளிவா இருக்கிறோம். சிறுத்தைகளுக்கும் அந்த தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்ல. நாங்க தாக்குதல் பண்ணல. நாங்க மடக்கி தான் ஆனா விட்டோம். ராஜீவ்காந்தி வந்து இத வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காரு. திட்டமிட்டே ராஜீவ்காந்தி யாரோ அதிமுக அதில சொல்ல முடியாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் யாரோ பணம் குடுத்து, கூலி குடுத்து இங்க பிரச்சனைய உருவாக்கணும். நாங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது காலணி வீசினோம். அந்த வழக்கறிஞர் மீது அந்த ஆர்ப்பாட்டத்த நோக்கி நாங்க போயின்னு இருக்கோம். அந்த இஷ்யூக்காக. ஒருவேள வந்து இதுதான் காரணமா இருக்கும். ராகேஷ் கிஷோருக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுனால டைவர்ட் பண்றது தான் சார். அந்த வந்து இது டைவர்ட் வந்து ஒட்டுமொத்தமா இத டைவர்ட் பண்ணணும். தமிழ்நாட்டு அரசியல் கரூர் அரசியல டைவர்ட் பண்ணணும். கரூர்ல 41 பேர் படுகொலை ஆயிருக்காங்க. அந்த இஷ்யூ. இப்போ விடுதலை சிறுத்தை உடனே நாங்க ரியாக்ட் பண்ணோம். ஒரு தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயற்சிக்கிற ஒரு சங்கியை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உடனடியா ஆர்ப்பாட்டம் பண்ணது களத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தைக்கு தான். இது உடனே மத்த அம்பேத்கர் இயக்கங்கள், திராவிட கட்சிகள் எல்லாம் இது ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. இந்த டைவர்ஷன் பண்றதுக்காக தான் இதுக்கான வேலைகள் செய்றாங்க. ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பயங்கரமா வேலை செய்துன்னு இருக்காங்க. தலித் அமைப்புக்குள்ளேயே வந்து பிளவு ஏற்படுத்துறது. பறையர், பல்லர், செக்கிலியர் இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வேலைகள் ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில செய்துன்னு இருக்காங்க. இது திராவிட அரசியலுக்கு எதிரான வேலையில அவங்க ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு திராவிட மாடல் திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது குறை சொல்லணும். கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது அவங்க வெளியேத்தணும். இதெல்லாம் தான் அவங்களுடைய முயற்சியா இருக்குது. இந்த போலீஸுடைய வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய விசாரணையில அடுத்த கட்ட தெரியும். அதேபோல பார் கவுன்சிலும் வந்து ஒரு குழு அமைச்சு உண்மை கண்டறியும் அந்த நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அதேபோல பார் கவுன்சிலும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதனுடைய விசாரணை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க.
பார் கவுன்சில் முழுமையா விசாரணை பண்ணுவாங்க. அண்ணாமலை மாரி அறவேக்காடுத்தனமா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க டேட்டாஸ் அடிப்படையில, ஆதாரத்தின் அடிப்படையில கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எங்க மீது தவறு இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கணும். நான் சொல்றேன். அண்ணாமலை அறவேக்காட்டுத்தனமா உடனடியா எந்த ஆதாரம் அடிப்படை இல்லாம சொல்றாரு. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. ஆனா பார் கவுன்சில் இன்னைக்கு ரவுடிகள நியமிச்சிருக்குது. உருவாக்குது விசிகேன்னு சொல்லியிருக்காரு. பாஜகல ரவுடிகள் இல்லையா? எத்தன பேர் பட்டியல் வேணும் உங்களுக்கு? பாஜகல எத்தன ரவுடிகள் இருக்காங்க பட்டியல் தர தயார் நாங்க. அண்ணாமலைக்கு தெரியாது. அவர் எத்தன ரவுடிகள அவர் வச்சுன்னு இருக்காரு. பிஜேபியில எத்தன ரவுடிகள் இருக்காங்கன்னு பட்டியல் கொடுக்க விடுதலை சிறுத்தைகள் தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு பார் கவுன்சில்ல அந்த விசாரணையை எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா, அவங்க அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் உண்மை குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி, நன்றி. வணக்கம். Audio Jungle.